சிறைக்கு செல்லும் ஓபிஎஸ்ஸின் தம்பி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. ஒரு காலத்திலே ஓபிஎஸும் அதே போல ஓபிஎஸ் உடைய தம்பி ராஜாவும் அதிமுகவிலே மிக மிக ஒரு முக்கியமான பொறுப்புகளிலே இருந்தார். ஆனால் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே ஓபிஎஸ்க்கும் அவருடைய தம்பிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவருடைய தம்பி பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார். அந்த சமயத்திலே ஓபிஎஸும் அவருடைய தம்பி ராஜாவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக ஒற்றை தலைமை பிரச்சனை என்பது ஏற்பட்டு அந்த தலைமையின் மூலமாக ஓபிஎஸும் வெளியேற்றப்பட்டு விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரொம்ப நாட்களாக சண்டை சச்சரமாக இருந்த ஓபிஎஸ் உடைய குடும்பத்தில் ராஜாவும் ஓபிஎஸும் சில நாட்களாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் ராஜா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தம்பி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே கடை ஒதுக்குவதில் ஒரு பூசாரியை அவர் வந்து திட்டியிருக்கிறார். அந்த கோபத்தின் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த பூசாரிக்கு 22 வயது 23 வயது சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில், அதாவது தற்கொலைக்கு தூண்டியதன் பேரில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் உடைய தம்பியின் மீது திண்டுக்கல் நீதிமன்றத்திலே வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் 2012 7ஆம் தேதி நாகமுத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக அந்த வழக்கு முழுவதுமே டிசம்பர் 2015 இப்போ வரைக்குமே திண்டுக்கல்லுடைய சிறப்பு நீதிமன்றத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடைய தீர்ப்புகள் என்பது இன்றைய தினம் வெளியாகி இருப்பதாக செய்திகள் என்பது வெளிவந்திருக்கிறது. அதாவது இதில் மொத்தமாக ஒரு 7 பேர் சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. 7 பேர் மீது குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு குற்றவாளியாக ஓபிஎஸ் உடைய தம்பி ராஜா அவர்கள் தான் இருந்திருக்கிறார். அந்த சமயத்திலே ஓபிஎஸ் உடைய தம்பி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு எவ்வளவோ வாதாடி பிரச்சனைகளை சொல்லி பார்த்துமே நீதிமன்றங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைய தினம் திண்டுக்கல் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த 6 பேரும், அதாவது 7 பேர்ல ஒரு நபர் இறந்து போயிடுறாரு, மீதம் இருக்கக்கூடிய 6 பேருமே விடுதலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற தீர்ப்புகள் நீதிமன்றத்தின் மூலம் கொடுக்கப்படுகிறது. இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த பிரச்சனைகள், அதாவது ஒரு புறத்திலே அதிமுகவில் ஒன்று சேர முடியாத பிரச்சனை, இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய கீழ் இருக்கக்கூடிய ஆதரவுகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் மாற்றுக் கட்சியை தேடி அவர்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் உடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக சிறை தண்டனை கிடைத்து விடுமா அப்படிங்கிற பயம் என்பது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நீதிமன்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் உடைய தம்பி ராஜா அவர்களை விடுதலை செய்து உத்தரவிட்டிருப்பது ஓபிஎஸ் தரப்பினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.